ப்ரௌனி பிஸ்னஸ் பண்ணணும் ஆசையாக இருக்கா? ஆனால் காஸ்ட் எஃபெக்டிவாக டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் அதே மாதிரி வரணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். பட்டரே இல்லாமல் ஆயில் வச்சு வீட்டிலே எப்படி பர்ஃபெக்டாக ப்ரௌனி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 38 கிராம் ப்ரௌன் சுகர், 38 கிராம் ஒயிட் சுகர் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. இது எவ்வளோக்குள்ள உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே நைஸாக அரைச்சிருங்க. நீங்கள் சர்க்கரை எவ்வளோக்குள்ளே ஃபைனாக கிரைண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளைக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டான கிரிங்கிள் டாப்போடு கிடைக்கும். டார்க் சாக்லேட் 100 கிராம், ஆயில் 55 கிராம். இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகணும். டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். சப்போஸ் கட்டிகள் இருந்துச்சுன்னா கிரிங்கிள் டாப் வராது. இந்த மாதிரி ஷைனியாக இருக்கணும். ஷைனியாக இருந்தால் தான் நம்மளுக்கு கிரிங்கிள் டாப் சீக்கிரமாக வரும். ஸோ கட்டிகள் இல்லாமல் நல்லா டபுள் பாயிலிங் மெத்தட்லையோ இல்லை அவனில் வச்சோ நீங்கள் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். எந்த ஒரு விஷயம் பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துச்சுன்னா நிறையா ட்ரை பண்ணுங்கள். இப்போ 1/4 கிலோ ஃபஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு முட்டை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். நம்ம விஸ்க் வச்சும் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் விஸ்க்கு வேண்டாம், நான் பீட்டர்லேயே ஃபுல்லாக முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பீட்டரில் ஒரு ஸ்பீடுக்கு மேலே தாண்டவே கூடாது. பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 2, 3, 4 ஸ்பீடு வச்சிங்கன்னா ப்ரௌனி ஹார்ட் ஆயிரும். அது ப்ரௌனி மாதிரி இருக்காது, கேக் மாதிரி இருக்கும். கேக்கி டெக்ஸ்சரில் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கிரிங்கிள் டாப் கிடைக்கும்னா நம்பர் 1 ஸ்பீட்லேயே வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒவ்வொன்றுமே நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாக்லேட் மிக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்பர் 1 ஸ்பீட்லேயே வச்சு பொறுமையாக ஒரு 2 மினிட்ஸ்க்கு பண்ணுங்கள். உங்களுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஷைனி டெக்ஸ்சர் வந்தாவே நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப் வரும். அந்த பிகினர்ஸ்க்கு தான் தெரியும் அந்த ப்ரௌனியில் கிரிங்கிள் டாப் வரதோட அருமை. 45 கிராம் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். கோகோ பவுடர் 15 கிராம். இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு கட்டிகள் இருக்காது. நம்மளுக்கு கிளறவும் ஈஸியாக இருக்கும். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக நான் இவ்வளோ மாவை நான் 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது செகண்ட் பேட்ச் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் தேர்ட் பேட்சும் ஆட் பண்ணிக்குவேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறதுனால எல்லா சைடும் ஈவனாக மிக்ஸ் ஆகும். மாவும் ஓவர் மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அதனால் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பீட்டர் யூஸ் பண்ண வேணாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பேட்டரில் லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் மில்க்கோ இல்லை தண்ணியோ நீங்கள் ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த சைஸ்க்கான டின் இல்லை. ஸோ அதனால் நான் 1 kgக்கான டின்னை எடுத்து அதை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பரில் நடுவில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு என்ன சைஸில் டின் வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு இந்த மாதிரி ஒரு பிளெயின் ப்ரௌனி, இன்னொரு ஆர்டர் உங்களுக்கு நட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னா அதே மாதிரி இந்த சைடு அந்த பேட்டரை ஊற்றி வச்சுட்டு உங்களுக்கு 2 டின்னும் தேவையில்ல. நம்மளுக்கு வெஷல் வாஷிங்லேருந்து எல்லாமே மிச்சம். உங்களுக்கு ஒரே வேலையில் 2 டைப் ஆஃப் ப்ரௌனி ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் பண்ணிங்கன்னா அழகாக ஈவன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக்கை வச்சு அல்லனா சிக்கூசியை வச்சு லைட்டாக இந்த மாதிரி உள்ளே இது பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக அந்த பபுள்ஸ்லாம் வராது. ப்ரீஹீட் பண்ண 10 மினிட்ஸ் பண்ண அவனில் 180 டிகிரியில் 15 to 20 மினிட்ஸ். ஏன்னா இது ரொம்பவே கம்மியானது. மோஸ்ட்லி 15 மினிட்ஸில் ஆயிரும். 15 மினிட்ஸில் செக் பண்ணி பாருங்கள். லைட்டாக ஸ்டிக்கில் ஒட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். 15 to 20 மினிட்ஸ் தான் ஆகும். இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப் செம்மையாக வந்திருக்கு. நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். ஆறாமே நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரிங்கிள் டாப்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும். ஸோ அதனால் நல்லா 1 மணி நேரம் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் ஆற விடுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காட்டுறேன் எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. யாருமே இது ஆயிலில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. நீங்கள் மொத்தமாக பேக்கரிக்கெலாம் இந்த மாதிரி ஆர்டர் பிடிச்சி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்கள் நல்ல லாபம் பார்க்கலாம். அவங்களுக்கும் ஈஸியாகவே கட்டுப்படி ஆகும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எப்படி ஃபஜ்ஜியாக கிரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்குன்ட்டு. டெக்ஸ்சர் வைஸும் டேஸ்ட் வைஸும் கண்டே பிடிக்க முடியாது. இங்கே பாருங்கள் ஃபஜ்ஜியாகவும் இருக்கும், கிரிங்கிள் டாப்போடு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்புக்கு ப்ரௌனி வேணுன்னா ஆர்டர் பண்ணுங்கள்.